வழக்கு சிறை அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக போய் அதுக்கப்புறம் வெளியில் வந்த பிறகு ஆஃபீஸ் வேலை அப்படின்னு நேரமே இல்லாமல் இருந்துட்டு ஒரு 8 அல்லது 9 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் வயலுக்கு போகிறேன். வயலுக்கு ரொம்ப நாளானதுனால சரி போய் பார்க்கலாம் எல்லா செடியும் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்றதுனால போய் பார்த்தா எனக்கு உண்மையிலே நிறைய ஆச்சரியங்களும் சந்தோஷமும் இருந்துச்சு. குறிப்பாக இந்த வாட்டர் ஆப்பிள் அப்படி இல்லைன்னா மலையன் ஆப்பிள்ன்றது இந்த பிளான்ட்டு முதல் முறையாக இந்த செடி காய் காய்ச்சி அந்த காய் பழமாக ஆகி கீழே கொட்டுற அளவுக்கு காய்ச்சிருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மனசுக்கு உண்மையிலே ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது. அது தொட்டு பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. செடியோடைய அடிப்பகுதியில் நிறைய பழங்கள் இருந்தது. ஆனால் பெரும்பாலும் கீழே விழுந்து பறவைகள் நிறையா சாப்பிட்டு இல்லைன்னா செடியில் இருக்கும்போதே பறவைகள் கடிச்சிருந்தது. பட் ஆனால் பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அமேசானில் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்சது. இந்த செடிக்கு பேர் ஐஸ்கிரீம் பனானா இல்லைனா ஜாவா பனானா இல்லைனா ப்ளூ பனானா இல்லைனா வெனிலா பனானா இப்படி பல்வேறு பேர் இந்த வாழை செடிக்கு உண்டு. ஜாவான்ற பகுதி தான் இந்த வாழையோடைய பூர்வீகம். ஒரு சம்மரை தாண்டி பெருசாக தண்ணி எதுவும் வைக்காமல் ஒரு சம்மரை தாண்டி செழிப்பாக வளர்ந்துருக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். இது சிறுமலை வாழை. இதுவும் இப்போ தான் முதல் முறையாக தார் விட்டுருக்கு. இந்த பழம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. மேபி அடுத்த வாரம் இதை நம்ம வெட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இது பூனா ரெட் அப்படின்ற ஒரு அத்தி வகை. இதுவும் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. ஒரு பழம் பழுத்தும் இருக்குது. ஆனால் இது ரொம்ப என்ன சொல்கிறது சொத்தையாக உள்ள ஒரு நீர் சத்து இல்லாமல் ரொம்ப காஞ்சி போன மாதிரி இந்த பழம் இருந்தது. மேபி அடுத்தடுத்த வாரங்களில் இதை பற்றியா அப்டேட் பார்ப்போம். என்ன மாற்றம் இந்த செடிக்கிட்டே இருக்குன்றதையும் பார்ப்போம். இது நார்த்தன் செடி. ரொம்ப கண்ணாக கொண்டு வச்சோம். இது பிழைக்கும்னு எனக்கு அப்போ நம்பிக்கை இல்லை. ஆனால் இப்போ நல்லா வளர்ந்துருக்குது. ஒரு 8 அல்லது 9 மாத கேப்பில் எல்லா செடிகளுமே நல்லா வளர்ந்துருது. குறிப்பாக இந்த சப்போட்டாலாம் பிஞ்சு விட்டு காய் காய்க்க ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் பல செடிகள் பட்டு போயிருக்குது, அழுகி போயிருக்குது. அதெல்லாம் பற்றியான இன்னும் டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது முதல் எபிசோடுனால உங்களுடைய இன்புட் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு என்னோடய அடுத்தடுத்த எபிசோடை இன்னும் பெட்டராக பண்ணுறேன். இந்த பப்பாளி மரமும் ஒரு முக்கியமானது. இதை பற்றி நான் அடுத்த எபிசோடில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன். இந்த வாரம் வயலுக்கு வந்ததோட முக்கிய நோக்கமே இதுதான். வீட்டுக்கு பக்கத்தில், அதாவது என்னுடைய கண்டெய்னர் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கற்பூர வாழை தார் போட்டு பழுத்துருச்சுன்னு சொன்னாங்க. அதை வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்காகவும் இன்னும் சில வேலைகளுக்காகவும் தான் நான் இன்றைக்கி இந்த வாரம் இங்கே வந்திருந்தேன். இந்த வாழைத்தார் மரத்திலே பழுத்து ஒரு சீப்பை அணில் பறவை எல்லாம் சாப்பிட்டு போயிடுச்சு. மீதமுள்ளது தான் இது. இந்த வாழை மரத்துக்கும் சரி, எந்த ஒரு மரத்துக்கும் சரி, எந்த ஒரு செயற்கை ரசாயன உரமோ இல்லை பூச்சி மருந்தோ இல்லை இயற்கை ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னு சொல்கிறாங்களே அது கூட நான் கொடுக்கறதில்ல. இயற்கை முறையிலேயே ஒவ்வொரு மரமும் செடியும் வளரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அந்த அடிப்படையில் தான் இங்கே எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு. அடுத்த ஒரு வாரத்துக்கு தேவையான வாழைப்பழங்கள் இந்த ஒரு பயணத்திலே நமக்கு கிடச்சிருச்சு. வாழைப்பழத்தோடு மட்டும் இல்லை, வாழைத்தண்டு, வாழை இலை என வாழையோட அனைத்து பகுதிகளையும் நாங்கள் பயன்படுத்திப்போம். இங்கேருந்து நான் சென்னைக்கு எடுத்துகிட்டு வந்துடுவேன். இந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 30 வாழை மரம் இருக்குது. ஆனால் நாங்கள் 2 தான் வச்சோம். அதுவே சிங்கம் வெடித்து இன்றைக்கி 30க்கு மேலே இங்கே வாழை மரங்கள் இருக்குது. இதுக்கு நாங்கள் தண்ணி கூட ஊற்றுறதில்ல. நாங்கள் பண்ணுறதெல்லாம் ஒன்று தான். இது மாதிரி வாழை மரம் தார் போட்ட பிறகு தாரை வெட்டிட்டு அதோடைய தண்டையும் எடுத்துகிட்டு இந்த மட்டையெல்லாம் எடுத்து வெட்டி போடுவோம். அதுக்கப்புறம் களைகளெல்லாம் வெட்டி அதை அந்த வாழை மரத்து தூர்லேயே மூடாக்குன்னு சொல்லுவாங்களா, ஆங்கிலத்தில் மல்ச்சிங்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மல்ச் ரொம்ப ஹெவியான மல்ச்சாக இருக்கும். அந்த மல்ச்சிங் மட்டும்தான் போடுறோம். ஒரு உரம் போடுறதில்ல, ஒரு பூச்சி மருந்து அடிக்கிறதில்ல.
இப்போ வாரத்துக்கு ஒரு தார், வாரத்துக்கு 2 தாருனாச்சும் இந்த ஒரு இடத்துலேருந்தே நம்மளுக்கு கிடைக்குது. அதனால் உரம் போடுறத விட, தண்ணி ஊற்றுறத விட இந்த மல்ச் பண்ணுறது ரொம்ப சிறந்த மெத்தடாக எனக்கு தெரியுது. எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இடங்களில் வந்து வச்ச செடிகள் வந்து பட்டு போயிருந்தது. அந்த இடத்துல எல்லாம் இந்த முருங்கை போத்தை எடுத்துகிட்டு போய் ஊனலாம். அதே நேரத்தில் வீட்டுக்கு முருங்கை கீரை பறிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம இந்த முருங்கை போத்தை வெட்டி கீரையெல்லாம் பறிச்சுட்டு ஒரு 3-4 இடங்களில் ஏற்கனவே வச்ச செடிகள் எந்தெந்த இடத்துல போயிருக்குதோ அந்த இடத்துல ஒரு 4-5 இடத்துல வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணி இந்த வேலையை தொடங்கியிருக்கோம். மனிதர்களுக்கும் ஆடு மாடுகளுக்கும் எப்படி இந்த முருங்கைக்கீரை ரொம்ப சத்தான ஒரு உணவோ அதே மாதிரி தான் தாவரங்களுக்கும் இது ரொம்ப சத்தான உணவுன்னு நான் படிச்சிருக்கேன். இதில் நல்ல மூடாக்கு போடலாம். இந்த முருங்கை கிளைகளை ஒடிச்சு கூட மூடாக்கு போடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு நாங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்தெந்த இடத்துல செடி பட்டு போய் இல்லைன்னா அழுகி போய் எம்டியாக இருந்ததோ அந்த இடத்துலலாம் ஊன போகிறோம். ட்ரெடிஷ்னலாக இந்த முருங்கை போத்தெல்லாம் ஊனுவாங்கள்ல, பாறையில் ஒரு குழி நோண்டிட்டு அதுக்கப்புறம் இதை நட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறது, இது மாதிரிலாம் பண்ணுறதில்ல. நாங்கள் ஏற்கனவே மூடாக்கு போட்டிருந்ததுன்னா அந்த மூடாக்கை சீச்சு விட்டுட்டு அந்த இடத்துல சும்மா ஈரமாக இருக்கிற இடம் பார்த்து அப்படியே கையால் ஊனி விடுறது தான் எங்களோட மெத்தடு. ஏற்கனவே இங்கே வளர்ந்துருக்க இந்த முருங்கை மரத்தையும் ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி தான் ஊனி வச்சோம். அது நல்லா வளர்ந்துருக்கு. அதே போல் இதுவும் வளர்ந்துரும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் இந்த போத்தெல்லாம் எப்படி முளைச்சிருந்தா இல்லையான்றதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதற்கப்புறம் தொடர்ந்து வாரம் நான் என்னுடைய விவசாயம் குறித்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு போடுங்க. நன்றி.